ஸோ 2010 என் தலைவன் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறான். என்ன மண்ணு ஏதுன்னே தெரியாது. ஸோ யார் கூட ஆடுறான்? நியூசிலாந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் கூட ஆடுறான். இதெல்லாம் வந்து இதே சாம்பியன்ஸ் லீக் டீம். சில தற்குறிகளுக்குலாம் இந்த தற்குறின்ற வார்த்தை தான் பிரச்சனையே, இதெல்லாம் புரியாது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டீம் யார் அடிக்கிறோம்? சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அடிக்கிறோம். அவன் நியூசிலாந்து டீம். அடிச்ச உடனே செகண்ட் டீம் யார் அடிக்கிறோம்னா வயாபா அடிக்கிறோம். வயாபா யார்? ஜெயவர்தனை டீம். ஸோ ஸ்ரீலங்கன் டீம் அதையும் அடிக்கிறோம். தேர்டு வந்து விக்டோரியா. ஸோ டஃப்பான சேஸாக இருந்துச்சு. நம்ம அடித்தோம். அவன் 164 நம்ம அடிச்சு அவன் ட்ராப் பண்ணால் சூப்பர் ஓவரில் போய் தோற்றோம். அஸ்வின் போடுவார். அப்படியே ட்ராப் பண்ணி தோற்றுருவோம். ஸோ ஃபோர்த் வந்து அகைன் வாரியர்ஸ். ஸோ வாரியர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட சொந்த மண். அவன் தோத்துட்டு அதுவும் 132 கூட நம்ம வந்து அடிக்க முடியலன்றப்ப அவன் என்ன யோசிப்பான்? இது ஏன் மண். ஆப்வியஸாக அந்த ஃபோர்ஸ் மேட்ச்சில் அவர் சொல்லியிருப்பார், நான் அகைன் வந்து கம்பேக் கொடுத்து நான் அடிப்பேன்னு சொன்னார். உண்மையிலேயே சவுத் ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஃபார்மு, வெயிட் ஃபார்மு. ஸோ அவனை போய் அவன் அடிச்சுட்டு திரும்ப உள்ள வரான். சார் நம்ம ஆர்சிபி அடிக்கிறோம், அடிச்சுட்டு நம்ம போய் ஃபைனல் நிற்கிறோம். ஸோ அன்னைக்கு நம்ம அவன் அடிக்க விட்டது 128. அஸ்வின் சுற்றி அடிப்பார். முரளிதரன்லாம் நல்லா பயங்கரமான ஸ்பின் பவுலிங் போட்டு 128 போட்டு நம்ம சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அங்கே போய் கப் அடித்தா என் தலைவன். ஓகேங்களா? அப்படி போட்டு அது போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சுத்திட்டு பாருங்க, அது வந்து எலிவேட் ஆயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளூர் கப்பு இல்லை வெளியூர் கப்பே அடிச்சா என் தலைவன். அதோ ஒரு ஃப்ளோவில் வர்றது. நம்ம வந்து இந்த மனப்பாடம் பண்ணி தான் வரப்போகுது. மனப்பாடம் பண்ணுறோம். இவன் சும்மா ரெடி பண்ணி தானே வந்திருக்காருலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கிரிப்ட்லாம் ஓகே ஃப்ளோவில் வந்து பாருங்க. அந்த ஃப்ளோவே என்னால் சொல்ல முடியல. நான் பண்ணி வச்சிருந்தா எனக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இங்கே எங்கே எலிவேட் ஆயிடுச்சுன்னா, இங்கே பாருங்க, தலைவர் பண்ண ஒரே தப்பு, இவனுங்கெல்லாம் 3 வருஷம் ஒரு கப்பு, 4 வருஷத்துக்கு கப்பு, 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு, 3 வருஷத்துக்கு கப்பு ஈஸியாக எடுத்து காட்டிட்டதுனால அடடே கப்பு ஆகுது ஈஸி தான் போல அப்படின்னு நினைச்சிட்டானுங்க. அதான உண்மை, ரியாலிட்டி அதானே. நம்ம அவ்வளோ ஈஸியாக நிறைய கப்பு வாங்கிடுவோம். தோப்போம் கம்பேக் கொடுத்து கப்பு வைப்போம், தோப்போம் கம்பேக் கொடுத்து கப்பு வாங்குவோம். அந்த மைண்ட் செட்டில் கப்பு வாங்குறது ஈஸி நம்ம நினச்சிக்கிட்டோம். பட் கப்பு வாங்குறதுல அவ்வளோ ஈஸி கிடையாது கைஸ். மேனேஜ்மெண்ட் உள்ள எவ்வளோ மென்டாலிட்டி தேவை. ஸோ இன்னைக்கு ராஜஸ்தான் 2008 அடித்தான். அவன் மென்டாலிட்டி என்ன, இன்னமும் ஒரு கப்பு அடிக்க முடியல. எவ்வளோ ஓட அவனுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய டீம். டெல்லி எடுத்துக்கங்க. ஏங்க எனக்கு உண்மையிலே நான் பிரீத்தி ஜிந்தாவை ஏன் அடிக்கணுன்றது, ஐபிஎல் ஒரு ஆர்சிபி நான் ஏன் அடிக்கணும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். இன்னைக்கு எனக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓகே சில விஷயங்கள் வந்துச்சு ஓகே, ஆனால் நான் ஏன் ஆர்சிபி அடிக்கணும்னு சொன்னேன். ஐபிஎல்லே போர் அடிச்சிருங்க உங்களுக்கு. அடிக்காத 3 டீம் அப்படியே இருந்தா ஐபிஎல் என்ன இருக்கு? அப்புறம் நேற்று வந்து ஜிடி அடிக்கிறான், இன்னமும் இவங்க அடிக்கலாம் என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஸோ எனக்கு ஆர்சிபி அடிக்கணும்னு சொன்னேன். பட் ஆப்வியஸாக நான் முடிவு பண்ணிட்டேன், 6th கப் லோடிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ்.